இதற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மேலூர் அருகே அனுமதி மறுப்பை மீறி நடைபயணம். காவல்துறை கேட்டுக்கொண்டதை அடுத்து வாகன பேரணியாக மாற்றம். HMPV தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் 5 நாட்களுக்குள் சரியாகும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மக்கள் அச்சப்பட வேண்டாம் என வேண்டுகோள். இது பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. பதட்டப்படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை. இந்த பாதிப்பு வந்தால் ஒரு 3 5 6 நாட்கள் வரை சளி, இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும். HMPV தொற்று தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். 2001 முதல் உலகம் முழுவதும் உள்ள தொற்று என்பதால் மக்கள் அச்சமடைய வேண்டியதில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம். முதலமைச்சர் கலந்து கொண்ட புகைப்பட திறப்பு விழா நிகழ்ச்சியில் கே. பாலகிருஷ்ணன், பே. சண்முகம் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என விமர்சித்த நிலையில் கே. பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். சட்டப்பேரவையை அவமதித்ததாக கூறி ஆளுநரை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக போராட்டம். எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு என கனிமொழி பேச்சு. எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள், நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள். போராட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில் பாமகவுக்கு ஒரு நீதி, திமுகவுக்கு ஒரு நீதியா என அன்புமணி கேள்வி. திமுக போராட்டத்திற்கான அனுமதிக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தில் பாமக முறையீடு. ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் தொடர்பான நிறுவனத்தில் சோதனை. என். ராமலிங்கத்தின் NR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் வருமான வரித்துறை ஆய்வு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தேதி பகல் 2 மணிக்கு அறிவிப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தல் தேதியையும் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்பட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். திபெத் நேபாள எல்லையில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் இடிந்த நிலையில் 53 பேர் உயிரிழப்பு. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மகனுக்கு ஜாமீன். எந்த போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்படவில்லை என காவல்துறை தெரிவித்ததை அடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் விதத்தில் புதிய விதிமுறை. ஆளுநரே தேடுதல் குழுவை முடிவு செய்வார் என்றும் மாநில அரசு உறுப்பினரை பரிந்துரைக்க முடியாது என்றும் புதிய வரைவு. சிதம்பரம் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தின் போது கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசிக்க பாதுகாப்பு தேவை. SP-க்கு இந்து சமய அறநிலையத்துறை கடிதம். ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கை CBI விசாரிக்கும் உத்தரவை மாற்றியமைக்க முடியாது. காவல்துறை கோரிக்கையை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம். புஷ்பா 2 சிறப்பு திரையிடலின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சந்தித்த அல்லு அர்ஜுன். உடல்நலன் குறித்து கேட்டறிந்ததுடன் தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் உறுதி.
டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மேலூர் அருகே தொடங்கிய பேரணி தற்போது மதுரையை வந்தடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பதிவு பண்ணலாம். டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பை மையமாக வைத்து டங்ஸ்டன் சுரங்க ஏல உத்தரவை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரை மேலூரில் இருந்து மதுரை மாநகர் சமூகத்தை நோக்கி நடைபெற்ற அந்த 16 கிலோமீட்டர் பேரணி என்பது தற்பொழுது மதுரை நகருக்குள் வந்தடைந்திருக்கிறது. காலை 8 மணிக்கு துவங்கிய பேரணி பல்வேறு இடங்களில் காவல்துறையினுடைய தடைகளை மீறி நடைபேரணியாக நடைபெற்றது. மேலூர் நரசிங்கம்பட்டியில் இருந்து துவங்கி வெள்ளரிப்பட்டி, சித்தம்பட்டி, ஒத்தக்கடை வரைக்கும் கிட்டத்தட்ட நடைபயண பேரணியாக வந்தவர்கள் காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏற்று நகருக்குள் வாகன பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல நூறு வாகனங்களில் 1000க்கும் பல்லாயிரம் மக்கள், 3000க்கும் மேற்பட்ட மக்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக மதுரை மாநகர் பகுதிக்குள் அந்த பேரணி வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தபால் அலுவலகம் முன்பாக இந்த பேரணி நிறைவு பெற்று அந்த இடத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துடன் பேரணி நிறைவு இருக்குது. டங்ஸ்டன் திட்டத்தை மறுவரை செய்யக்கூடாது, முழுமையாக ஏல உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், முல்லை பெரியாறு பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது வெற்றியடைந்திருக்கிறது என்றுதான் போராட்ட மக்கள் நம்பியிருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெற்றி. அருமையா இருக்கு, எடுப்பா எடுப்பா படக்கணும். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை ஆளுநர் கொச்சைப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தமிழ்நாட்டிலிருந்து ஆளுநரை வெளியேற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்துவதாக கூறி ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் RS பாரதி, கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கனிமொழி, சட்டப்பேரவையில் 3வது முறையாக உரையை புறக்கணித்ததன் மூலம் ஆளுநர் ஹாட்ரிக் அடித்திருப்பதாக விமர்சித்தார். பள்ளி மாணவர்கள் சிறு காரணங்களை கூறி விடுப்பு எடுப்பதை போன்று ஆளுநர் செயல்படுவதாக கூறிய அவர், முதலமைச்சரை பார்த்து ஆளுநர் பயந்து ஓடுவதாகவும் மீண்டும் அவைக்கு வந்து அசிங்கப்பட வேண்டாம் என்றும் கூறினார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள்